விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம லிங்கா கெமிக்கல்ல இருந்து வர்ற ஒரு ஆக்டிவ்ன்ற ஒரு பவுடரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஆக்டிவ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்ணுல இருந்து பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு அலுமினியம் சிலிக்கேட்டு. இது எதுக்கு கொடுக்குறோம், என்ன எவ்வளவு கொடுக்கணும், என்னென்ன வேலை செய்யும்ன்றதை வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்ப்போம். இப்போ வந்து இந்த பொருளை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். தொடர்ச்சியாக வந்து நெல் நடுற வயல்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிலிக்கானோட அளவு வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இதில் சிலிக்கான் பவுடர்ன்றதுனால வந்து இதையும் கொடுக்கலாம். அதுபோக நெல்லில் வந்து தடிமனாகி சில இடமெல்லாம் வந்து நெல் அறுக்கிறதுக்கு முன்னாடியே சாஞ்சிருது. அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து ஒரு ஏக்கருக்கு உரத்தோட போடும்போது ஒரு 4 கிலோ கொடுங்க. சரி, கத்தரிக்கு இப்போ வந்திருக்கீங்க, கத்தரியில் வந்து இது என்ன வேலை செய்யுது அப்படின்னா, கத்தரிக்கு பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் 8 நாளைக்கு ஒருக்கா மருந்தடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி அடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒட்டுப்பசையாகவும் செயல்படுது. ப்ளஸ் வந்து அதிகப்படியான வெயில் அல்லது அதிகப்படியான மழை அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவரங்கள் வந்து 2 நாளையுமே பாதிக்கப்படுது. அந்த மாதிரி இருக்கும்போது நேரடியாக சூரிய ஒளி வந்து இந்த இலையில பட்டு இந்த இலையை வந்து பிரச்சனை பண்ணாம இருக்கிறதுக்கு வந்து இது பயன்படுது. ரெண்டாவது விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவ் பவுடரு ஒரு இலை மேல வந்து ஒரு கோட்டிங் மாதிரி பண்ணிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடியில வந்து அதிகப்படியான வெள்ளை கொசுகள் இருக்கு. இது வந்து என்ன காரணம் அப்படின்னு சொன்னா தண்ணி விடாத சூழ்நிலையினால இது வந்து பருது. இதை வந்து மருந்து தெளிக்கும் போது இதையும் சேர்த்து தெளிச்சு விட்டாங்கன்னா இது வந்து மேல வந்து ஒரு போர்வை மாதிரி வந்து பொத்திக்கிறது. அப்ப இந்த இலையினுடைய அளவு வந்து நல்ல கடினத்தன்மை வர்றதுனால எந்த விதமான கொசுகள் வந்து வெள்ளை கொசுவோ திரிப்ஸோ ஏபிட்ஸ் எதுவுமே வந்து செடியினுடைய பாதிப்புக்கு வந்து உள்ளாகாம வந்து பாத்துக்கிறது. தொடர்ச்சியா இதை வந்து வாங்கி பயன்படுத்துங்க. 1 கிலோ பேக்கிங்ல வந்து கிடைக்குது. இதோட அளவு வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 5 கிராம். நீங்க என்ன மருந்து அடிச்சீங்கனாலுமே சரி, சப்போஸ் இல்ல நீங்க வந்து வேற வேற கரும்பு மற்ற பயிர்களுக்கு களைக்கொல்லி அடிச்சீங்கன்னா அதோடையும் சேர்த்து கொடுக்கலாம். மற்றபடியா வந்து புழு மருந்து பூச்சி மருந்து அடிக்கும் போதும் அதை வந்து சேர்த்து கொடுத்து பாருங்க. ரிசல்ட் வந்து நல்லா இருக்கு. வாங்கின எல்லா விவசாயிகளுமே வந்து இதை பத்தி அருமையா சொல்றாங்க. தொடர்ச்சியா வந்து நீங்க ஆக்டிவ் பவுடர் வாங்கி பயன்படுத்தி பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.